வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 546வது வாரம். மதிப்புமிகு பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும், துணைவியார் எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும், சிஓ மேடம் அவர்களுக்கும், டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும், டெக்னீஷியன் அவர்களுக்கும், கேமராமேன் அவர்களுக்கும், அனைத்து ஸ்பான்சர்களுக்கும், இந்த வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை எப்பொழுதும் பெரும் ஆதரவு கொடுக்கக்கூடிய வேந்தர் டிவி ரசிக மக்களுக்கும் முதலில் நன்றி கலந்த வணக்கம். சித்திரை 7 முதல் சித்திரை 13 வரை உள்ள நாட்கள் 20/4/2026 26/4/2026 வரை. போன வாரம் நம்ம அந்த ஆண்டு பலன் பார்த்துட்டோம். அதனால் நிறைய பேருக்கு ஒரே குழப்பம். என்ன செல்வி, டைம் தான், எலெக்ஷன் நேரம், தமிழ் புத்தாண்டு நிறைய சேனலுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது. நீங்களே சுற்றி பார்த்துருப்பீங்க. எப்படி தான் பண்ண முடியும்? எல்லாமே நம்மளே சொல்ல வேண்டியது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டு வாயை அசைக்க முடியாத. அதில் நிறைய பேர் சித்திரை மாத பலன் சொல்லுங்கள், எங்களுக்கு எப்பவுமே சொல்லுவீங்களே, சொல்லலையேன்னு ஒரே கேட்டிருந்தீங்க. சித்திரை என்பது சூரியன் மேஷத்துக்கு வரக்கூடிய மாதம். 14/4/2026 முதல் 14/5/2026 வரை, சித்திரை மாதம் 1லேருந்து 31 வரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது, அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்ப்போம். அதே தெய்வ வழிபாடுகளை இந்த மாதம் முழுவதும் பண்ணுறது ரொம்ப நல்லது. சும்மா அழட்டிக்காமல் பண்ணிங்கன்னா போதும். வாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணால் கூட போதும். ஸோ அது நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கினீங்கன்னா போதும். இப்பொழுது நாம் சித்திரை மாதத்தினுடைய பலன்களுடைய சுருக்கத்தை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். நரம்பு சம்பந்தப்பட்ட அனுமன் வழிபாடு பல விதத்தில் நல்லது. குழந்தைகளோட கோபதாபம் கூடாது. நிறைய பேர் எதிர்மறையான கருத்தெல்லாம் சொல்லுவாங்க, அழட்டிக்கக்கூடாது. தினமும் முதல்ல காலையில் எழுந்தோன்னே பசுநெய்யை நாக்கில் தடவிக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு அந்த நாள் நல்லதாக இருக்கும். பசுநெய் கிடைக்கலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, தேடி வாங்க. அற்புதமான பரிகாரம் அது. தர்க்கம் செய்யாமல் இருங்க. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயம் உங்கள் தலையீடுலாம் வேணாம். கூலாக ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க. உங்கள் ராசியில் தான் சூரியன் வந்திருக்கிறது தான் மேஷ மாதம். முதல் மாதமே நீங்கள் தான், முதல் ராசி நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் தான். இந்த மாதத்துலேருந்தாவது உடற்பயிற்சி கொஞ்சம் ஆரம்பிங்க. வெயில் காலம், மற்ற காலம்னா குளிர்காலம் என்னவீங்க, நல்லா படிப்படியாக நல்லா ஆகிடுவீங்க. சட்டத்துக்கு புறம்பானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொண்டால் போதும். நிறைய நல்லது நடக்கும். கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி யோசிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். அலர்ஜி பார்த்துக்கணும். பெருமாள் வழிபாடு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு கவனமாக இருக்கணும். கூட இருப்பவங்க திடீர்னு அவ பேர் எடுக்கிற மாதிரி உங்களை மாட்டி விடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அழட்டிக்கக்கூடாது. பெரிய சிக்கல்லாம் ஏற்படும். அதுக்கு பொறுமையாக இருந்தாவே எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நிறைய சுபகாரியம் நடக்கும். வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனம், விரோதம் நிறைய வளரும். வயிறு கடமுடான்னும். ஸோ உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மற்றபடி லாபம், அனுகூலம், பண உறவெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். பிபி கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ராகவேந்தரை நல்லா கும்பிடுங்க. ரொம்ப அற்புதமான மாதம். பாசிட்டிவ் தான் நிறைய. ப்ரமோஷன் தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை, பணவரவு, இழுபறியாக இருந்த நிறைய விஷயம் சாதிக்கிறது, தொழிலில் அற்புதம் ஏற்படுகிறது, பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படுகிறது, குடும்பத்தாருடன் ட்ராவல் ஏற்படுவது, யாத்திரை போகிறது,
தெய்வ சங்கல்பம் செய்கிறது எல்லாமே யாருக்கு ஏற்படும்? மிதுனத்துக்கு ஏற்படும். மிதுனம் நிறைய சந்தோஷத்துக்குடன் செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். இழுபறியாக இருந்த நிறைய விஷயம் தீரும். பணம் வரும். பணம் வர்றது தான் ரொம்ப முக்கியம். யாருக்கு? மிதுனத்திற்கு. பணம் வந்தால் தானே கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். பெரிய அளவுக்கு அனுகூலம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, வியாபாரத்தில் ஏற்றம், தொழில் மாற்றங்கள், கௌரவம் ஏற்படுவதெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். துர்க்கை தெய்வத்தை கும்புறது, வயிறு சம்பந்தமாக பார்த்துக்கிறது, கோளர் பதிகத்தை சொல்வது, மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது. கடகத்துக்கு இந்த வருஷம் சித்திரை மாதம் வேறு லெவலுக்கு வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். எழுதி வச்சுக்கோங்க, மார்க் மை வேர்ட்ஸ் மாதிரி. உன்னதமான நிலைமைக்கு போவீங்க. புதுசாக எடுப்பீங்க, நிறைய ரிஸ்க் எடுப்பீங்க, பயப்படவே மாட்டீங்க, யோசிச்சுலாம் இருக்க மாட்டீங்க. யோக பலத்தை அதிகமாக பெறுவீங்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறுவீங்க. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். சுகர் நல்லா பார்த்துக்கணும். முருகரை கும்பிட்டுக்கணும். முருகர் தான் காப்பாற்றுவார். சுப்பிரமணிய பூஜங்கத்தை சொல்லணும். யூரினரி ட்ராக் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒரு 25 வயசு கடந்த லேடிஸ் எல்லாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தர்க்கம் பண்ண வேணாம். பெற்றோர் பெரியோருக்கு மன வருத்தம் இல்லாமல் அவங்களோட அனுசரித்து பார்த்துக்குங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவாங்க. நலம் வாங்கிறது, சொத்து வாங்கிறது, பணம் முதலீடு பண்ணுறதுலாம் ஏற்படும். எதிர்பார்த்த நிறைய விஷயம் நடக்கும். உத்தியோகத்தில் இந்த சிக்கல்லாம் தீரும். பெனிஃபிட் கிடைக்கிறதெல்லாம் சிம்மத்துக்கு ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கிறதுக்கு உண்டான அனுகூலம் ஆரம்பிச்சிடும். உயர்ந்த நிலைமைக்கு வருவீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு நரசிம்மர். சளி தொந்தரவு தான், அலர்ஜியால் வரும். பதட்டம் காணப்படும். கையெழுத்து போட்டதுக்கெல்லாம் கவனமாக பதில் சொல்லணும். அரசியல் துறையெல்லாம் கூட இருக்கவங்க சதி செஞ்சு நம்மளை கவுத்து விட்டுருவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கும். எதிர்பார்த்த நல்லது நடக்காது. சட்ட சிக்கல் வரும். சட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி கன்னி. ஆவேசப்படாமல் பார்த்துக்குங்க. லாபம் அனுகூலம்லாம் ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். யாருக்கு? கன்னிக்கு. பட் நிறைய கூட்டாளிகளுக்குள்ள பிரச்சனை வரும் இந்த டைம். குடும்பத்துலேயும் வரும், வெளிவட்டாரத்துலேயும் வரும், வியாபாரத்துலேயும் வரும், அரசியலில் வரும், எல்லாத்துலேயும் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. யாராவது எதாவது சொல்கிறாங்கன்னு உணர்ச்சி வசப்படாது. கடினமான வார்த்தையெல்லாம் போட்டுறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். முதுகு தண்டுவிடும். பைரவர் வழிபாடு. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களோட தலையீடு வேண்டாம். குடும்ப விஷயத்தில் மட்டும் நல்லா டேக் கேர் பண்ணிக்கினீங்கன்னா துலாத்துக்கு எல்லாமே நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் அற்புதம் அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், வியாபாரக்கு இதெல்லாம் பலப்படும். இழுபறியாக இருந்த நிறைய விஷயம் மாறிடும். ஏற்றங்கள் அதிகரிக்கும். வசந்தங்கள் வரும். தொடர்ச்சி அந்த மனத்தாங்கள் எல்லாம் மாறும். உத்தியோகத்தில் அதீத ஏற்றத்தை பெறக்கூடிய ராசி யார்? துலா ராசி. செல்வாக்கில் ஒரு குறையும் குறையாது. அற்புதம். வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்.
ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? விருச்சிகம். விருச்சிகத்துக்கு முருகர் தான், சுப்பிரமணிய புஜங்கம் தான். கொஞ்சம் ரத்தத்தில் பரவக்கூடிய நோய், வயிறு, லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன்லாம் பார்த்துக்கணும். நிலம் வாங்குறது, வீடு வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும். வியாபாரத்திலலாம் திடீர்னு இருந்த சிக்கல்லாம் தீர்றது நல்லாயிருக்கும். சுபகாரியத்துக்கு உண்டான அமைப்பெல்லாம் விருச்சகத்துக்கு ஆரம்பிச்சிடும். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடையெல்லாம் நக்குன்னு மாறிடும். பெரிய பொசிஷனுக்கு வந்துடுவாங்க நிறைய பேர் விருச்சகம். எப்போ? இந்த சித்திரையிலே. முகவரியே இல்லாதவங்களாம் விசிட்டிங் கார்டு போடுற அளவுக்கு ஆகிடும். இளம் வயதை சார்ந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெரிய அற்புதமான காலகட்டம். ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்குங்க, வயிறு பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே ஒரு சாம்பார் சாதமும் எலுமிச்சை போல ஊறுகாவும் தானம் கொடுத்துரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவாயூர். சளி தொந்தரவு தான் பார்த்துக்கணும். டாக்டரே பார்க்க மாட்டீங்க, நீங்களே மருந்து எடுத்துப்பீங்க. ரொம்ப கோவப்படுறீங்க இப்போல்லாம். அர்த்தாஷ்டம சனியில் பார்த்துக்குங்க. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நீங்கள் தான் பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் பண்ணுங்கன்றோம்ல, அவள் பண்ண மாட்டேன்றீங்களா? முட்டி வலி ஏந்துக்கு ஞாபகம் பண்ணுவான்றது. சாயங்காலம் ஜாலியாக போங்க. பெற்றோர் பெரியோருடன் இந்த மன வருத்தம்லாம் போயிடும். விடுபட்ட குலதெய்வ வழிபாடுகள், உறவினர்கள் சந்திப்பெல்லாம் நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். எதிர்பார்க்காத நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துலேருந்து ஏற்றம் பெறுவீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகரம். பிள்ளையார் தான். டிசம்பர் வரைக்கும் பிள்ளையார் தான், பிள்ளையார் பெட்டி தான், பிள்ளையார் பழைய காரிய சக்தி மாலை தான். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் ரொம்ப அற்புதம் நடக்கும். யாருக்கு? மகரத்திற்கு. தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தர்க்கம் செய்யாமல் இருக்கணும். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கணும். மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஆர்குமெண்ட் இல்லாமல் இருக்கணும். குடும்பத்தில் உறவுகளை கெடுக்குமா. மற்றபடி தொழில், வியாபாரம் மற்றதெல்லாம் நல்லாயிருக்கும். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை, படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர்களுக்கெல்லாம் நல்லது நிறைய பண்ணும். எல்லாமே பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஏற்பட்டுரும். அதெல்லாம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். யாருக்கு? மகரத்திற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். வயிறு சம்பந்தப்பட்ட அனுமனை வழிபாடு செய்வது நல்லது. குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சூரியன் உச்சமாக இருக்குது. சூரியன் உச்சமாக இருந்தால் என்ன? குடும்பம்தான். கும்பராசிக்கு முடிந்தால் குலதெய்வ கோயிலுக்கு யாத்திரை கீத்திரெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்டத்தில் அற்புதமான ஏற்றமும் நல்லது சந்தோஷமும் ஏற்படும். செல்வாக்குகள் கூடும். யாருக்கு? கும்பத்திற்கு. சுபகாரியத்தில் இருந்த எல்லா சிக்கலும் தீரும். டக்கு 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 டக்குன்னு நடக்கும். பணம் வரதுக்கு உண்டான ஆசீர்வாதம், பவர் வர்றதுக்கு உண்டான ஆசீர்வாதம்லாம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரணங்கள், நகை விஷயங்கள் எல்லாமே நல்லது வரும். இதெல்லாம் வந்தால் போகாதா? வேறு என்ன வேணும்? செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மீனம்.
கழுத்து பகுதி, கழுத்து, தலை, ஈவன்டி, இஎன்டி, சளி தொந்தரவு, ஒத்த தலைவலி எல்லாம் பார்த்துக்கணும். கொஞ்சம் அம்பாள் வழிபாடு, பார்வதி தேவி வழிபாடு, தேவி எந்த தேவியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதில் சிவனுடைய பார்வதி தான் ரொம்ப விசேஷம். அபிராமியில் இருக்கக்கூடிய 101வது பாடல், ஆத்தாளங்கள் அபிராமியில் அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் புணர்த்தல் போடுங்கத்தல் அங்கு சிம்ம பாசம் குசுமு கர்மம் அங்கே சேர்த்தான முக்கணிய தொழுவருக்கு ஒரு தீங்கில்லை பாடல் ரொம்ப நல்லது. இஎன்டி கொஞ்சம் பார்த்துக்கணும், கழுத்து பார்த்துக்கணும், வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாமே நல்லது இருக்கும். தூக்கத்தில் கூட உஷாராக இருக்கணும். ஃபோன் பேசுகிறச்ச உஷாராக இருக்கணும். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், அனுகூலங்கள் டக்கு 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 டக்குன்னு ஏற்படும். இழுபறியாக இருந்த நிறைய விஷயங்கள் மாறும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றத்திற்கு மீனத்திற்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தினுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். அந்த எளிய தெய்வ வழிபாடு முறைகளை பார்த்து பண்ணி கொண்டு இருக்க இந்த சித்திரை மாதம் முழுவதும் உங்களுக்கு நிறைய பாதிப்புகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 546வது வாரத்தினுடைய பலன்களில்